கிரிக்கெட் மேட்ச்சில் போனேன்டா இந்த டீமில் வந்து 11 பேரில் எடுபடவே மாட்டாங்க இல்லையா? சில வேளை ஒரு டீமுக்கு போனோம்னு சொன்னால் 11 பேர் தானே விளையாடுவாங்க கிரிக்கெட்டில், எடுபடவே மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த எடுபடாமல் என்னது ஓட்ட போயா என்ன சப்ஸ்டிடியூட்டாக இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீரென்று அந்த ஆட்டத்தின் நாயனாக மாறலாமா? மேன் ஆஃப் த மேட்சாக மாறலாமா? இந்த வருஷம் அப்படித்தான். நாங்கள் ஒருவேளை அந்த ஆட்டத்திலே இல்லை என்று நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் அந்த ஆட்டத்தின் நாயகனாக மாறப்போகிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் தலைக்கல் ஒன்றுமே இல்லாமல் மூளையில் இருந்தது, அதை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு நீ தான் மேன் ஆஃப் த மேட்ச், தலைக்கல் என்று சொல்லி. அங்கே பார்க்குறோம், யார் ஜோசேப்பு ஒதுக்கப்பட்டான். அவன் வந்து கடைசி ஆட்டு கையால் உயர்த்தப்பட்டான், பார்வோனுடைய கையால் உயர்த்தப்பட்டான். அவன் உயர்த்தப்படும் பொழுது என்ன நடந்தது? அவனுடைய சகோதரர்கள் யாரை தேடி வந்தார்கள்? அவனை தேடி வந்து அவனிடத்தில் உதவி பெற்றார்களா இல்லையா? அதே போல அங்கே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, கிலியாத்தின் மூப்பர் ஜெப்தாவை நோக்கி யாரை விபச்சாரியின் மகன் என்று சொல்லி அவர்கள் வீட்டை விட்டு துரத்தினார்களோ அவரிடத்திலே அந்த குடும்பத்தின் மூப்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து என்ன சொல்லுகிறார்களாம், நீ எங்களுடன் கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணு, கிலியாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்து துரத்தினவனை நிராகரித்தவனை தேடி வந்து மீண்டும் அழைத்து போகிறதை நாங்கள் காண்கின்றோம். ஏன் இந்த வருஷம் எங்களுக்கு இப்படிப்பட்ட வருஷம் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிற ஒரு மாற்றம். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தள்ளப்பட்டோம் என்று நினைத்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் எங்களை உயர்த்துகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. ஆதியாகமம் 50:20 அங்கே யோசேப்பு இடத்துல அந்த சகோதரர்கள் வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வருஷம் எங்களுடைய தீமைக்கு நாங்கள் அனுபவித்த உபத்திரவத்தின் குகைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்மையை தேவனுடைய கரத்திலே நன்மையை புசிக்கிற வருஷமாக இருக்கு. இது உயர்வின் வருஷமாக இருக்கு. இது வந்து உயர்வின் வருஷம் என்று சொல்லும் பொழுது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த சபையை ஆண்டவர் தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிற வருஷமாக இருக்கு. இந்த பிராந்தியத்திலே இந்த சபை கிறிஸ்துவை பிரகாசிக்க வைக்கின்ற ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து தேவனுடைய கரத்தினாலே நாங்கள் உயர்த்தப்படுகிற வருஷமாக இருக்கும். இந்த மாற்றம் என்பதற்கு மூன்றாவது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இது சீர்திருத்தத்தின் வருடமாக இருக்கின்றது. சீர்திருத்தத்தின் வருடம். ஏன் இந்த கல்லு வந்து என்னது இருக்கக்கூடாத இடத்துல இருந்தது, அது இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து சீர்திருத்தப்பட்டது. நாங்கள் பார்க்கிறோம் நெகேமியா 4வது அதிகாரத்தில் அங்கே சன்பல்லாத்தும் அங்கே சன்பல்லத்தோடு கூட இருந்த எதிரிகளும் வந்து நெகேமியாவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுகிறான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் வந்து சுட்டெரித்து போட்டப்பட்ட மண்மேடா இருக்கிற இந்த கல்லை கொண்டு இவங்க என்ன செய்ய போறாங்க? அந்த கல்லுகள் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்ட பயன்படுத்தின கல்லுகள் எப்படி இருந்ததாம்? சுட்டெரிக்கப்பட்டு பாழாய் போய் மண்மேடாய் கல்மேடாய் இருந்த கற்களை கொண்டு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அவன் சொன்னான். ஆனா அதை வச்சுதான் நெகேமியா என்ன செய்தான்? ஒரு அலங்கத்தை கட்டினான். அந்த அலங்கம் கட்டப்பட்டது சுட்டெரிக்கப்பட்ட கல்லு. அந்த சுட்டெரிக்கப்பட்ட கல்லை எப்படி சீர்திருத்தி இஸ்ரவேலை காக்கிற ஒரு அலங்கமாக தேவன் மாத்தினாரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பாழா போய் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதோ, அவைகளை சீர்திருத்தி தேவன் எங்களை அவருடைய ராஜ்யத்திலே ஒரு அலங்கமாக மாற்றுகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். மாற்றத்தின் வருஷம் இந்த வருஷம். இதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நாங்கள் நம்ப வேண்டியவர்களா இருக்கின்றோம். அப்ப இந்த மாற்றத்தின் வருஷத்திலே நாங்கள் மனிதர்களாலே தள்ளப்பட்டாலும் கூட தேவனினாலே என்ன செய்யப்படுவோம்? உயர்த்தப்படுவோம். அப்ப எங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? மனுஷர் மேல இருக்கக்கூடாது. யார் மேல இருக்கணும்? இயேசு மேலே இருக்கணும். இந்த வருஷம் நாங்கள் சூழ்நிலையிலே கடந்து செல்லுவோம், போராட்டங்களிலே கடந்து செல்லுவோம், இடுக்கண்களிலே கடந்து செல்லுவோம், ஏமாற்றங்களிலே கடந்து செல்லுவோம், காத்திருப்பின் காலங்களிலே கடந்து செல்லுவோம். ஆனால் அந்த காலங்கள் நேரங்களில் எல்லாம் நாங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டியது என்னை உயர்த்துகின்ற தேவன் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும்.
இதே சங்கீதம் 118வது அதிகாரத்திலே அங்கே ஒரு நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பெற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பெற்றுள்ளதாய் இருப்பதே நலம். அப்ப இந்த வருஷம் மனுஷராலே பட்டு நாங்கள் உயர்த்தப்படுகிற வருஷம். இந்த வருஷம் நாங்கள் நம்ப வேண்டியது மனுஷரை அல்ல, பணத்தை அல்ல, பதவியை அல்ல, எங்களுடைய ஞானத்தை அல்ல. நாங்கள் நம்பி சார்ந்து இருக்க வேண்டியது தேவனை. பாருங்க, சில கதிரைகள் வீடுகளில் போனால் பழைய கதிரையும் இருக்கும், புது கதிரையும் இருக்கும். இப்போ இந்த மொடர்னாக வருகிற கதிரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியால் பார்த்தோன்னா பளபளன்னு இருக்கும், நல்ல குஷன் எல்லாம் போட்டு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்பு பிளக. சில வேளை அதை நம்பி இருந்தோம்னு சொன்னால் உடைஞ்சு போயிடும். ஆனால் பழங்காலத்து கதிரையிலண்டா அப்படின்னா கருங்காலி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்தில் செய்த கதிரை போய் இருந்தோம்னு சொன்னால் பார்க்க பழசாக தான் இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் வெளிப்பிரகாரம் பார்த்து, மனிதர்களை பார்த்து, மனிதர்களுடைய பதவியை பார்த்து, மனிதர்களுடைய பணத்தை பார்த்து, அவர்களுடைய ஞானத்தை பார்த்து, மனிதர்கள் மேலே நம்பிக்கையாய் போய் அங்க அந்த கதிரையில போய் இருந்தோம்னு சொன்னா சப்பு பலகை உடைஞ்சு போயிடும். எங்களுடைய வெயிட்டை தாங்கக்கூடிய கதிரையில தான் நாங்கள் நம்பி உட்கார வேணும். அந்த கதிரை யார்? இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து தான் அந்த கதிரையாக இருக்கின்றார். ஸோ நாங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது இந்த வருஷம் ஒரு மாற்றம் பெறுகிறது. அது நன்மைக்கு எதுவான மாற்றமாக இருக்கின்றது. ரெண்டாவது வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் 2வது பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கிரேஸ் நீங்க வாசிங்க. பாவம் கண்ணீரமா மைக்க வச்சிருக்கீங்க. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். அப்ப அது 2வது, எங்களுடைய ஆதாரம் தேவன் தான். அது கர்த்தராலே ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. சகரியால சொல்லது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல இந்த வருஷம் எங்களுடைய உயர்வு, எங்களுடைய மேன்மை எங்கிருந்து வருகிறதாம்? தேவனிடத்திலே இருந்து வருகிறது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கை எங்களுக்காக இந்த வருஷம் செயல்பட்டு இருக்கும். அது மனுஷனுடைய கரம் அல்ல, அது யாட்ட கரம்? தேவனுடைய கரம். காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். எப்படி வாய்க்கால் நிரம்புது? ஏனென்றால் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம், தேவனுடைய கரம் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும். எப்படி செங்கடலை அவர்கள் கடந்து போகும் பொழுது அவருடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கரம் அந்த செங்கடலை பிளந்ததோ, எப்படி எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வரும் பொழுது எப்படி தேவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் அந்த எரிகோ கோட்டையை உடைத்து போட்டதோ, அதே போல இந்த வருஷம் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்காக தேவனுடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கும். தாவீது கவனை சுற்றி கல்ல விடுறான், நெத்தியில போய் அடிக்குது. பின்னால விழ வேண்டியவன் கோலியாத்து எங்க விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். ஏன்? எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்குது. தாவீது முன்னால் அடிக்கல, கர்த்தருடைய கரம் பின்னால் அடிச்சுது. ஆண்டவருடைய வல்லமையினாலே அந்த நாளில் ஒரு ஜெயம் வந்தது. அதே போல இந்த வருஷம் தேவன் எங்களுக்காக காரியங்களை அவருடைய கரத்தினால. முதலாவது என்ன? தேவ கரத்தின் செயலை காணுகிற வருஷம் இந்த வருஷம். அதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சில வேளை நாங்கள் கண்களினாலே தேடுவோம், என்ன நடக்குது என்று சொல்லி. இந்த வருஷம் நாங்கள் கண்களினாலே தேட தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கரம், தேவனுடைய கரம் இந்த வருஷம் எங்களுக்கு ஆக செயல்பட்டு கொண்டிருக்கும். எதெல்லாம் மனிதனாலே கூடாததோ அதெல்லாம் தேவனினாலே கூடும், அவருடைய கரத்தினாலே கூடும். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தின் முதலாவது பகுதி என்னன்னு பார்த்தோம்னா தேவனின் கரத்தின் செயலை காணும் வருடம். 2வது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் மனிதனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடுகிற வருஷம். அதான் மத்தேயு 19:26 சொல்லப்பட்டது போல அவர்கள் பார்த்து மனுஷனால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று அங்கே சொன்னார் ஆண்டவர். மனுஷனால கூடாதது, சில காரியங்கள் கூடாதது. எங்களுடைய வல்லமை, எங்களுடைய பலம், எங்களுடைய ஞானம், எங்களுடைய பணம், பதவி ஒரு 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 எல்லை மட்டும்தான் போகும். அந்த எல்லையை தாண்டி அது போக முடியாது, மனிதனாலே கூடாது. ஒரு பூட்டு இருக்குதுன்னு சொன்னா
அந்த பூட்டை துறக்கிறதுக்கு நாங்கள் சில வேளை சாவிகளை கொண்டு வந்து துறப்போம் இல்லையா? முதலாவது சாவி பணம் என்கின்ற சாவி துறக்கல, பட்டம் என்கிற சாவி துறக்கல, பதவி என்கின்ற சாவி துறக்கல, எங்களுடைய மனித அறிவு என்கின்ற சாவி துறக்கவில்லை. இப்படி எல்லா சாவியும் போட்டு 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 அந்த பூட்டு துறக்காமல் இருந்த பொழுது நாங்கள் என்னதை யோசிக்கணும்? இந்த முறை எங்களுடைய பூட்டு துறக்கிறது மனுஷன் கையில் இருக்கிற சாவியால அல்ல, யாருடைய சாவியினால? தேவனினுடைய சாவினாலே. வெண்கல கதவுகளை அவர் உடைத்து இரும்பு பூட்டுக்களை முறித்து எங்களுக்கு வழி செய்கிற வருஷம் இந்த வருஷம். அவரினாலே இந்த வருஷம் காரியங்கள் கூடும். என்னென்ன காரியங்கள் கூடாமல் இருக்கின்றதோ அந்த காரியங்கள் அவருடைய கரத்தினாலே கூடும் என்று சொல்கிறார். இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம், உங்களுடைய பலம் உங்களுடைய ஞானம் இதுதான் என்னுடைய எல்லை, இதற்கு தாண்டி என்னால் இயலாது என்று காரியங்கள் தங்கி இருக்கிறதோ அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சாவியெல்லாம் காலியாக போச்சு, நீங்கள் தான் இதை திறந்து கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வருஷம் அவர்தான் எங்களுடைய ஆதாரம், அவருடைய கரத்தினாலே இது ஆகும் என்று அவர் சொல்லுகின்றார்.